இன்றைய நிகழ்ச்சியில் திமுக நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். மூஞ்சப்பார் மூஞ்சியும் முகரக்கட்டை. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? வணக்கம்டா. என்ன வணக்கம்டா டாபோடு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். நட்சத்திர பேச்சாளர் நானா? நமக்குள்ளே இருக்கட்டும். ஸ்டார் பேச்சாளர் யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே? என்ன நட்சத்திரம்? வால் நட்சத்திரமா? துருவ நட்சத்திரம். நான் வால் நட்சத்திரம் நினைச்சேன். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஆனா நிறைய சர்ச்சையில மாட்டிக்கிறீங்க. சர்ச்சை இருந்தால் தான் மனுஷன். அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறான். ஏன் பாய் இது நியாயமானு கேட்டால் அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்சஸ் ஒரு துள்ளாண்டான்னு. எச்சஸ் ஒரு துள்ளாண்டா ஒன்னதான் கூட சொல்றேன். என்னத்தானா? அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களே. The next day. முஸ்லிம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி நான் பேசுகின்ற போது ஏதோ நான் இழிவுபடுத்தி விட்டதாக கருதி கொள்கிறார்கள். ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதில் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கினா உடனே சொன்னதுக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ஆதவர்ஜுனுங்கிறோம் பாப்பா மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் முதல்வர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு. மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. என்ன மிரட்டுற? ஏய், குழந்தையிலிருந்து சர்வீஸ் நானே பிச்சு பிடியும் பிச்சு உன்னைய. திமுக பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. பயங்கரமா. நீங்களா அமைதியா வேடிக்கை பாத்தீங்க. எப்படி இது? அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவங்க கையில காலில் வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுங்களா நீங்களா? ஏன் நீங்கள் மகாராஷ்டிரா மாதிரி எதனா சேட்டை பண்ணலான்னு பார்க்குறீங்களா? ஓ, வடநாட்டிலலாம் பண்ணுறீங்களா சேட்டை? ஆமா. அந்த சேட்டையை தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு முடியாத தவிக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை முறியடிக்கணும்னா நமக்கு வாரிசு அரசு தான் பெஸ்ட். வாரிசு அரசியல் இது உழைப்பின் அடிப்படையில் எல்லாம் ஒண்ணுதான் தலைவர். உழைக்கிறது 69,000 சொச்சம் ஓட்டில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி பதவி ஏற்றிருப்பாரு. ஏங்க என் வாய கலறீங்க நீங்க வேற? நான் எங்க கலவரம்? அப்படி சொன்னதான் கேட்டோம். சொல்லி தான் பாருங்களேன். இன்னைக்கு இதே ஊர்ல உங்களை வெளுத்துட்டு போயிடுறேன். யார் நீங்களா? வேற உண்மையுமே கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டே. ஆமா. எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் வந்துச்சா? நாங்க வாரிசு அரசியல். அவன் கருவுல தியாகி தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி 3ஆம் மாசமா இருக்கிறா. அந்த கருவை கழிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த குழந்தைய கழிச்சிருவாங்க. சரி, இது கருவாகி கலைச்சிருன்னு. அந்த கருவில் எவ்வளோ அவமானப்பட்டவன் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு? என்ன அப்பான்னு சொல்லாதடா. பெத்த பிள்ளை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லும்? பெற்றதுக்காக ஒன்ன வேண்டாம் அம்மான்னு கூப்பிட்டு என்ன அப்பான்னு சொல்ல வேண்டாம். ஒரு புள்ள உருவாகுதுமா வயிற்றுல. உருவான உடனே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டின மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. அந்த கருவை என்னன்னு சொல்லுவாங்க? நீங்களே சொல்லுங்க. இந்த சனியை வந்து கருத்தரிச்ச நேரம், இந்த சனியை வந்து கருத்தரிச்ச நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டாரு. இந்த சனியை வந்து கருத்தரிச்ச நேரம் அத போய் பாப்பா இது ஆரம்பமே சரியில்லை, இத கருவோட கலைச்சிரு, இத கருவோட கலைச்சிரு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்? அளவுக்கு மேல பண்ண. அப்ப அந்த கருவுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், அதை வயிற்றுல துமந்த தாய்க்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், அந்த கருவை உருவாக்கின தந்தைக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இதையெல்லாம் சந்திச்சு பிறந்தவன் தான் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். நீ அழுவுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இப்ப நம்ம இப்ப இருக்கிற ஜெயில் நினைச்சிங்களா? மிஸ்ஸா கைதி 1 வருஷம் 24 ஹவர்ஸ் லைட்டு கிடையாது. எப்போ ஈவினிங் 6 மணி ஆகுமோ லட்டி எடுத்து வந்து அடிப்பான். ஷிஃப்ட் முறையில் அடிப்பான். டீயை குடிச்சுட்டா சாரி சார், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல. சிறைக்கு ஸ்டாலின் மட்டும் தான் போனாரா? வேற யாரும் போலையா? வெளில தான் போனா. அப்புறம் ஸ்டாலினை மட்டும் சொல்லுங்க. சிறைக்கு போன எல்லாரையும் கொண்டாடுறோம். அப்ப எல்லாரையும் துறைமுகத்தில் ஆக்குனீங்களா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. என் கட்சியில செயற்குழு இருக்குது, என் கட்சியில பொதுக்குழு இருக்குது. இது கட்சி சார். இது பொதுக்குழுனா என்னங்க? ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு கூடி பேசுறதா? மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடி அணைக்கிறானோ எல்லாம் உழுந்து போடுவாங்க. போரிக்கு பசங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா தெளிவா இருங்க. சொல்லுங்க. சிறைக்கு போனாரு, மிசால போனாரு, அப்படி போனாரு, எமர்ஜென்சில போனாரு சொன்னீங்க, எல்லாம் கரெக்ட். இந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க. அவங்க எல்லாம் துணை முதல்வர் ஆக்கிட்டீங்களா? இல்ல அவங்க வேற பொறுப்பு கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, அது ஏங்க குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை மட்டும்? நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? இது என்ன கீ செயின் ஸ்டைலா?
அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது. ஒருத்தனோட தியாகத்தை அவமானப்படுத்துறதுக்கு யாரும் அவமானப்படுத்தல. ஆமா. கேட்ட கேள்வி வாரிசு ஆமா, அரசியல். அவ்வளவுதான். எங்க அப்பா ஜெயிலுக்கு போனா தியாகியா இருக்கான். அது எங்க அப்பா துணை முதல்வர் அமைச்சர் கேட்பீங்களா? இதான் நாங்களா கேட்டோம். உங்க கூட்டத்தில் இருக்கிற வைகோய் கேட்டாரு, வாரிசு அரசியல் எழுத்தாரு. எழுத்து தான் கட்சி தனியா ஆரம்பிச்சாரு. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன நீங்க வாயை கலர்றீங்க. பல்லு விளக்கியா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசம். 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. இப்படி ஒரு பயந்தாங்கோலிக்கு இன்டர்வியூ கொடுத்து எனக்கு அவமானமாகுது. நான் பயந்தாங்க இல்லையா? வேற என்ன? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அங்க அவமானப்படுறாங்க. ஆனா நீங்க அமைதியா வாயை பொத்தின்னு உட்கார்ந்துக்கிறீங்க. என்ன கட்சி விட்டு நீக்கிறதுக்கு வழி தேடுறீங்க நீங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? உங்களுக்கு தகுதியானவங்க யார் தாங்க? சீமான் தகுதியானவர் இல்லை, டாக்டர் ராமதாஸ் தகுதியானவர் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தகுதியானவர் இல்லை, அண்ணாமலை தகுதியானவர் இல்லை. யார் தான் தகுதியானவர்? ஏண்டா அட்டை பூச்சுவாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவுனன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. ஏங்க இதெல்லாம் அசிங்கமா இல்லையாங்க? இதெல்லாம் வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சாத்தான 10 பேர் பயப்படுறா. 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. நாங்க 40க்கு 40 ஜெயிச்சிருக்குங்க. 40 ஜெயிச்சிருக்கிறோம். கீழ்ச்சிங்க. கிழிக்காத 40 ஜெயிச்சிங்களா? நீட் தேர்வுல வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ண சொன்னீங்க. 2019 இதுக்கும் எந்த கிழி கிழிக்கல. சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றீங்க, இப்பயும் கிழிக்கல. கேட்டா நாங்க கிழிப்போம்னு சொன்னீங்க. என்ன கிழிச்சிங்க இருக்கோம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எங்க கிழிச்சிங்க? ஏங்க டெல்லியில நாங்க ஆட்சிக்கு வந்தா கிழிப்போம் தான் சொன்னோம். அப்படி எங்கேயும் சொல்லவே இல்ல. அப்படி எங்கேயும் சொல்லலையா? சொல்ல அப்படி சொல்ல. வேற எப்படி சொல்ல? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொன்னீங்க. மக்கள் நம்பினாங்க. நீங்க நீட் தேர்வுல மாணவிகள் செத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு முடிவு எடுக்கல. பகிரங்கமா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க எல்லாம். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. திமுகவிற்கு ஆதரவாக இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டாங்க. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. தேர்வை ஒழிப்பது எங்களிடம் இல்லை. அப்படி சொல்லுங்க வெளிப்படையா. டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஒரு செகண்ட்ல ரத்து பண்ணிருப்போம். அவன் இன்னும் திருந்தல மாமா. நீட் தேர்வுல கோச்சிங் சென்டர்ல 10 லட்சம் 15 லட்சம் வாங்கலாம். மக்கள் சூசைட் பண்றாங்க. அது கட்டுப்படுத்த முடியல. அது வக்கீல திராணி இல்ல. எங்க குடும்பமே அப்படிதான்டா. அசிங்கத்தை பத்திலாம் கவலைப்பட மாட்டோம். படக்குன்னு கால்ல விழுந்துருவோம். தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சார்பாவே நாங்க கோச்சிங் சென்டர் வச்சிருக்கோமே, வாங்க நாங்க சொல்லி தரோம். ஏங்க உங்க முன்னாடி ஒருத்தன் கொள்ளடிக்கிறான்னு சொல்ற நாங்க வச்சுக்கோன்றீங்க. யார் கேக்குறது? ஆட்சி நீங்க கேட்கணும். ஆமா என்ன மாமா? அநேகமாக டங்குவார் அந்து விட்டதென்றே நினைக்கின்றேன். அந்துருச்சா? ஒழுங்கா வேலை செய்யலனா மிச்சம் மீதி ஆந்துரும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.